சூரிய பகவான ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் தான். இவங்களோட இயல்பிலேயே ஒரு கம்பீரம் இருக்கும். அதனாலேயே இந்த ராசியோட அதிபதி சூரிய பகவான் இருக்கார் இல்லையா, இவரை போலையும் இவங்களோட ராசி சின்னம் சிங்கமாக இருக்கிறதுனால நிறைய விஷயத்தில் இவங்களோட ஆற்றல்கள் அப்படிங்கிறது தனித்துவமாக தெரியும். சொல்லி கொடுக்காமலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஏகலைவனை போல பார்த்த உடனே அந்த விஷயத்தில் இருக்கிற தகவல்களை புத்திசாலித்தனமாக விலக்கி வச்சுருவாங்க. தொழிலாளர்களை நண்பர்களை போல் இவங்க நடத்துவாங்க. சட்ட திட்டங்கள், மிரட்டல்கள், ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் அஞ்சாத நபர்களாக இருப்பாங்க. அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. ஆனாலும் அந்த வேலை அவங்களுக்கு மனதிற்கு பிடிச்சிருந்தா மட்டும்தாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு மனதுக்கு பிடிக்கிற வேலையில் சேர்கிற வரைக்குமே எந்த ஒரு வேலைக்குமே போகாமல் கூட இருப்பாங்க. இவங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல வளைந்து கொடுத்துலாம் செல்ல மாட்டாங்க. ஏன்னா சிறப்பாக என்னோடய வேலையை செய்யணும், எனக்கு கொடுத்த வேலை என்னவோ அதை நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான குணநலம் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக இவங்க காக்கா பிடிக்கிறதுலாம் பிடிக்காது. நேர்மையோடு இவங்களோட பணிகளை செய்வாங்க. இந்த ராசியில் இருக்கவங்க எப்பொழுதுமே திரிசங்கு சொர்க்க நிலை நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற இடத்த ரொம்பவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே மற்றவங்களோட கஷ்டத்தில் தீர்க்கறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை வெளியில் சொல்லவும் மாட்டாங்க. இவங்களோட கஷ்டம் கூட மற்றவங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. நிறைய சிறப்பான குணங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. ஆனாலுமே ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க. எவ்வளவு கம்பீரமாக உங்களோட செயல்களை செயல்பட்டாலும் சரி, உங்களுக்கு வருது இல்லையா அந்த கோபம், இதனால் நிறைய விஷயத்தில் நிறைய பின்னடைவுகளை உங்களோட வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிறைய சாதகமான பலனை நீங்கள் பெற முடியும். கோபத்தை குறைச்சு கொள்ளவும் வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன் உங்களை வரவும், கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தீமைகள் விலகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சூரிய பகவான ராசிநாதனாக கொண்ட நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவும் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் கிடைக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களை நெருங்காமல் இருக்கவும் ஆஞ்சநேயர் உறுதுணையாக இருப்பார். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே உண்டாக்கி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஜெய் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த ஆஞ்சநேயரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் இன்பமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பிறந்திருக்கும் புது வருடம் என்ன மாதிரி அமைய போகுது, கிரகநிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரகநிலைகள் மாற்றம் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் உங்களோட அர்ப்பணிப்புக்கு வெகுமதியை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த வருடத்தின் முதல் மாதம் அமையும். பணியிடத்தில் தொடர்ந்து நிர்வாகத்தின் ஆதரவை பெற போறீங்க. உங்களோட யோசனைக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமும் இந்த வருடம் அமைய போகுது. அலுவலகத்தில் உங்களோட சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு புதிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க. அந்த முயற்சியின் மூலம் நல்ல லாபத்தையும் பெறுவீங்க. வணிகம் தொடங்க இது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கூட்டாண்மை மூலம் ஏற்கனவே வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்குமே இந்த சிம்மராசியில் உள்ளவங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் காதல் உறவில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களோட துணை அவங்களோட ஆதரவு சிறப்பாக இருக்கும். காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகளுமே அமையும். திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதமான கட்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. மேலும் உங்களோட வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமுமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலையுமே உறுதியாக செயல்படுத்துங்க. கட்டாயம் நன்மை பிறக்கும். உங்களோட குடும்பம் மற்றும் உங்களோட நிதி வளர்ச்சிக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. இந்த வருடத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மன சஞ்சலங்கள் நீங்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்ல போய் அது வேற ஒரு மாதிரியான பிரச்சனையில் கொண்டு வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட குழந்தைகளுமே உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. உங்களோட மனைவி உங்களோட வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட துணை உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையுமே உறுதுணையாக இருக்க போகிறாங்க. வீட்டில் உள்ள வயதானவங்க கிட்ட அவங்களோட ஆசை கிடைக்கிறதும் அவங்களோட ஆலோசனையுமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளோட உறவுகளை உருவாக்குவது குறிப்பிடத்தக்க சவால்களை கொண்டு வரும். ஆனால் கவனமாக வார்த்தைகளை கையாளுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கட்டாயம் உங்களோட சொல்படி அவங்க நடப்பாங்க.
இந்த வருடம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் விரைவில் கணிசம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்களோட நிதிகளை நிர்வாகம் செய்யுங்க. தகவலிருந்து முடிவுகளை எடுக்கிறதன் மூலம் உங்களோட சேமிப்பு வளர்ச்சியை நீங்கள் கட்டாயம் நல்லபடியாக எதிர்பார்க்கலாம். அது நல்லதாக தான் நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட முதலீடுகள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒட்டுமொத்த நிதி நல்வாழ்வை மேம்படுத்தும் நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். மேலும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் சரி, நண்பர்களின் ஆதரவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை உண்டாக்கி கொடுக்கும். அவங்களோட உதவியோட நீங்கள் கவனமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் நிதி வாய்ப்புகளில் கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமும் தேவைப்படுதுங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது சாட்சிக்கு யாராவது வச்சுட்டு கடன் கொடுங்க. அல்லது யாருக்காகவும் நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுறது, மற்றவங்களோட சொல்லுக்கு நீங்கள் இது ஒப்புதல் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது முடிஞ்ச வரைக்குமே நல்லதாக இருக்கும். அடுத்து உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு அளிக்கப்படும் பணிகள் நீங்கள் சிறப்பாக முடிக்கிறதன் மூலம் நன்மையை பெற முடியும். உங்களோட மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்களோட கருத்துக்கள் மேலதிகாரியால் ஏற்றுக்கொள்ளப்படும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. மேலும் சக ஊழியர்களிடமிருந்து உதவியுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ள நபர்கள் தங்களோட தொழிலில் முன்னேற்றம் காணலாம். ஊடகங்கள் மற்றும் திரைப்பட துறையில் உள்ள நபர்கள் தொழில் வளர்ச்சிக்காக ஒரு முக்கிய வாய்ப்பு வரும். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உற்பத்தி துறையில் பணிபுரியும் நபர்களுக்கு இந்த மாதம் தொழில்முறை வளர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பை வழங்கும் வாய்ப்பு இருக்குது. நிர்வாகம் மற்றும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதை நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் இருக்கும் நபர்கள் தங்களோட ஆய்வறிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான நேரமாக இருக்குங்க. சுகாதாரத்துறையில் பணிபுரியும் நபர்கள் தங்களோட அர்ப்பணிப்புக்காக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வருடமாக இந்த வருடம் அமையும். மேலும் உங்களோட அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை பெற்றுக் கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு சிறப்பான வாய்ப்பு உண்டாகும். ஒரு புதிய முயற்சியை தொடங்குவீங்க. அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும். மேலும் கூட்டாண்மை மூலம் மற்றவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு வெற்றி தரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற தொழில் முனைவோர் அல்லது நிறுவனத்திலிருந்து கூட்டணிகளை உருவாக்குறதன் மூலம் நல்ல ஒரு லாபம் பெற முடியும். மதிப்புமிக்க ஆதாரங்கள், ஆதரவு மற்றும் நிபுணத்துவத்தை வழங்கும் ஒரு சிறப்பான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். உங்களோட யோசனைகளை யதார்த்தமாக மாற்ற முடியுங்க. ஏற்கனவே வணிகங்களை நடத்திட்டு இருக்கவங்க நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்பிக்கை உங்களுக்கு இன்னுமே பேராதரவாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களோட தற்போதைய திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான வாக்குறுதியை கொடுக்கும். அதிகரித்த விற்பனை, சிறந்த வாடிக்கையாளர், புதிய உத்திகளை வெற்றிகரமாக செயல்படுத்துவதன் மூலம் நல்ல ஒரு வியாபார முன்னேற்றத்தையுமே உங்களோட வணிகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக வணிக உழவர்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு இது உற்சாகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் மன அழுத்தத்தில் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. குடும்ப உறவுகளுமே சீராக இருக்கும். தொழில் மற்றும் வணிகமுமே உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும் கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் ஏற்படாது. ஆனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. இதன் மூலம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இந்த வருடத்தின் முதல் மாதமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அதன் மூலம் உங்களால் பணிகளை எளிதில் செய்ய இயலும். நீங்கள் உங்களோட பணிகளை முழுமையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்ய உங்களோட ஆரோக்கியம் அனுமதிக்கும். அதே நேரத்தில் உங்களோட மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதன் மூலம் பதட்டமான சூழ்நிலை ஏதாவது வந்துச்சுன்னா எளிதில் கையாள பேருதவியாக இருக்கும். இந்த மாதம் சமநிலை பராமரிக்க ஏதுவாக அமையுங்க. அதன் மூலம் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலையுமே சமநிலையை நீங்கள் பராமரிக்குவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் உங்களோட மனநிலை. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே பள்ளியில் படிக்கிறது அல்லது பட்ட படிப்பு தொடரும் சிம்மராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் வலுவான கல்வி செயல்திறனை அடைய போறீங்க. வெளிநாட்டில் படிக்க விரும்பும் பட்டதாரிகள் தங்களோட விசா அனுமதிகளை பெற இப்போது ஒரு சரியான காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைகளுக்கான அங்கீகாரம் பெற இது ஒரு சிறப்பான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலனையும் பெற முடியும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றத்தையே உண்டாக்கி கொடுக்கும் வாய்ப்பை கொடுப்பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைய போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். இது
போன்ற அனைத்து ராசிகளுக்குமே பிறக்க போகும் புத்தாண்டு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். உங்களோட நண்பர்கள் உங்களோட வீட்டில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்குமே அந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.